ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் போட்டி பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் போட்டி, அதாவது குடல் எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகு, அப்புறம் சீரகம், 2 பெரிய சைஸ் தக்காளி, நல்லெண்ணெய், புதினா, மல்லிக்கீரை, 3 பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிறேன். குக்கர் சூடான பிறகு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும்னு கிடையாது, ஆப்ஷனல் தான். நீங்கள் நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு புதினா, மல்லிக்கீரை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். ஒரு டைம் கூட நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வீட்டில் நார்மலாக குடல் வாங்கும்போது குடல் கிரேவி, குடல் குழம்பு இந்த மாதிரி எப்போவுமே ட்ரை பண்ணுவீங்க. இனிமேல் குடல் வாங்கும்போது மறக்காமல் இந்த ஸ்டைலில் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ மெயின் இன்க்ரீடியண்ட்டுக்கு வரலாம். ஒரு ஜாரில் மிளகு, சீரகம் 2யும் போட்டு தேவையான அளவு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். குடல் வாங்குறதும் சமைக்கிறதும் கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். நம்ம எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்மெல் வராமல் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போது நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் போட்டியை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு டைம் கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி கை எடுக்காமல் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க மெயின் இன்க்ரீடியண்ட் மிளகு, சீரக பொடியை 1லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் போட்டுக்கோங்க. என்னோடய குக்கரில் 4 to 5 விசிலே நல்லா வெந்துடும். இப்போ 5 விசில் வந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குடல் நல்லா வெந்திருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. நீங்கள் எடுத்து சர்வ் பண்ண தொடங்கிடலாம். இது ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.